அடுத்து குடும்பமும் பெண்களும் என்ற தலைப்பில் தீபலட்சுமி அவர்கள் பேச இருக்கிறார்கள். எனக்கு பாரதியோட ஒரு கவிதை வரி வந்து நான் சொல்ல நினைக்கிறேன். இதந்தரு மனையை நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே அப்படிங்கிற ஒரு பாரதியுடைய புகழ்பெற்ற வரி தெரியும் நமக்கு. அது முதல் 2 வார்த்தை வந்து எனக்கு முக்கியமாக போடுது. இதந்தரு மனை, வீடுன்னா அது இதம் தரக்கூடிய இடமா இருக்கு. யாருக்கு அப்படி ஒரு கேள்வி. யாருக்கு இதம் தரும் மனை? அது அந்த இதத்தை யார் தருகிறார்கள்? அந்த இதம் என்பது எப்படி உருவாகிறது? இதுதான் இது அந்த 2 வார்த்தைக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. குடும்பங்களின் வரலாறு இருக்கிறது. குடும்பங்கள் என்றாலே பெண்களுடைய வேலை சம்பந்தப்பட்டது. பெண்களுடைய வேலையே வந்து என்னன்னா கேரிங் அண்ட் நர்ச்சரிங். கேரிங் அண்ட் நர்ச்சரிங் இதான் வந்து முக்கியமான வேலை. அதாவது குழந்தைகளை, பெரியவர்களை, வயதானவர்களை பார்த்து கொள்வது, குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்குவது, இதெல்லாம் செஞ்சு வச்சோம்னா அது வந்து ரொம்ப அப்படியே ஆண்கள் வந்து அதில் அந்த இதத்தை அனுபவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த பெண்களுடைய வேலை வந்து இதமான ஒரு கிளைமேட்டை, இதமான ஒரு குடும்ப சூழ்நிலை உருவாக்குறது பெண்களுடைய வேலை. வந்து லீவு உல்மனுடைய வாழ்க்கை வரலாறு படித்தேன். சேஞ்சிங் அப்படிங்கிற பேரில் லீவு உல்மன் வந்து உலக புகழ்பெற்ற ஒரு நடிகையாக இருந்தவங்க, ஒரு பெண் இயக்குனராக இருந்தவங்க. அவங்க வந்து 2-3 டைவர்ஸு, அப்புறம் வந்து இங்மர் பெர்க்மனோட அவங்க திருமணம் செய்து கொண்டு கொஞ்ச நாள் வாழ்கிறாங்க. இங்மர் பெர்க்மனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியும் இருக்குது. மேஜிக் லேண்டன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த பெர்க்மன் வந்து உலக புகழ்பெற்ற இயக்குனர். அவர் ரொம்ப வேர்ல்டு கிளாசிக்கான திரைப்படங்கள்லாம் எடுத்தவர். அவர்கிட்ட உள்ள அவருடைய ஒரு இது என்னென்னா, அவர் எங்கேயாவது ஒரு இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறாருன்னு சொன்னால், உல்மன் வந்து 2 நாளைக்கு முந்தைய போயிருந்தாங்க. இவருக்கு உல்மனுக்கு முந்தி இருந்த அவருடைய மனைவிமார்களுக்கும் அதே தான் வேலை. இவர் வந்து அந்த இயக்குனர், அந்த கலைஞர், அந்த மூடு வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும். அதுக்காக என்னென்னா, இவருடைய ரூம் இருக்குல்ல வீட்டில், அந்த ரூமுடைய கிளைமேட் அப்படி இருக்கிற மாதிரி 2 நாளைக்கு முந்தைய போய் இவங்க அந்த லாட்ஜில் அந்த ரூமை செட் பண்ணணும். இது வந்து இவங்க மனைவியமார்களுடைய வேலை. இது லீவு உல்மன் எழுதுறாங்க. அவங்க வந்து அந்த புத்தகத்தில் வந்து தொடர்ந்து வந்து இவர் இங்கே அந்த நாட்டுக்கு போகணும். ஏன்னா அந்த நாட்டுக்கு நான் முதலே ஃப்ளைட்டில் போய் இருந்து அந்த ரூமை போகிறேன். இவங்க ரூமில் இருக்கிற மாதிரி படங்கள்லாம் வச்சு அந்த கட்டிலில் வச்சு அந்த கட்டிலேருந்து எந்திரிச்சு வந்தால் டேபிள் எங்கே எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு அதெல்லாம் செட் பண்ணி இவர் வந்து அடுத்த மறுநாள் ஃப்ளைட்டில் வந்து நேராக இந்த இவருடைய கிளைமேட் அப்படியே அந்த ரூம்குள்ளே போய் நுழைஞ்சு அவர் அப்படியே அந்த கலைப்படைப்பை வந்து அவர் பண்ணுவார். இதுக்காகவே டைவர்ஸ் பண்ணுறாங்க அவங்க. நம்ம ஊரில் அது நடக்காது. அது டைவர்ஸுங்கிறதே ஒரு பெரிய மோசமான விஷயமா இருக்கு. டைவர்ஸுங்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் அது இல்லையா? செத்தாலும் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், சாவிடான்னு சொல்லி வச்சிருக்கிற சமூகத்தில் நம்ம குடும்பங்கள் அமைப்புகள்லாம் இருக்கும்போது டைவர்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய ரிலீஃப். சமயத்தில் 2 பேருக்கும் கூட இருக்கும். அந்த ஆணுக்கும் ரிலீஃபாக இருக்கும், பொண்ணுக்கு ரிலீஃபாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ஒரு இயல்பான விஷயமா ஏற்றுக்க முடியாத ஒரு பெரிய ஒரு சமூக உளவியல் நம்மகிட்ட இருக்குது. எவ்வளவு பிரேக் பண்ண வேண்டியிருக்கு. 1-2 தீபலட்சுமி வந்து இப்போ சில விஷயங்களை பிரேக் பண்ணுறதுக்கான புள்ளிகளை தொடுவார் என்று நம்பி அழைக்கிறேன். பெண்களும் குடும்பமும் இந்த தலைப்பே வந்து என்ன சொல்றது, எனக்கு கொஞ்சம் குழப்பம்னு சொல்ல முடியாது. ஒரு பெரிய வைடான டாபிக் மாதிரி இருக்கு. சில சமயம் யோசிச்சு பார்த்தா பெண்களும் போராட்டம் கவிதாக்கும் எனக்கு ஒரே டாபிக் கொடுத்துட்டாங்களான்னு தோணும். ஏன்னா குடும்பம்ங்கிறது வந்து பெண்களுக்கு முதல்ல சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டங்களும் குடும்பம் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சு, எனக்கு என்ன பற்றி பேசுனதில்லை. ஏன்னா பெரிய டாபிக் இது. இதில் எல்லாத்தையும் நிறையா விஷயங்களை டச் பண்ண முடியாது. நிறையா விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பேசினவங்க ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. குடும்பம் அப்படிங்கிறது பெண்ணுக்கு வேணுமா, இல்லை பெண்ணுக்கு குடும்பம் வேணுமா? இது வந்து பட்டிமன்ற தலைப்பாகவே வைக்கலாங்க. குடும்ப பெண் அப்படின்னு வந்து வேர்ட்ஸ் இருக்கு. குடும்ப பெண் அப்படின்னு, குடும்ப ஆணுன்னு எதுவும் இல்லை. ஆனால் குடும்பம்ங்கிறது ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான். அப்போ பொண்ணுக்கு மட்டும்தான் குடும்பம் வேணும் அப்படின்னா அப்போ பெண்களாக சேர்ந்து ஒரு குடும்பம் நடத்தினா அது சமூகம் ஏற்றுக்குமா? அது ஏற்றுக்காது. ஸோ இது ஒரு பெரிய குழப்பமான விஷயங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து அவள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் குடும்பம் என்கிற அடையாளத்தை துறக்கவே முடியாது. குடும்பத்தில் இருந்தாலும், குடும்பம் வேண்டான்னு சொன்னாலும்,
ஒரு பொண்ணை வந்து சமூகம் நம்ம எவ்வளோதான் அவங்க என்னதான் சாதிச்சாலும் என்னதான் பண்ணாலும் ஒரு பொண்ணை பார்க்கும்போது சமூகம் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்க வேண்டி இருக்குங்க. அவங்க எவ்வளோ பெரிய சாதனையாளர் என்னவா இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரக்சர், யாரோட பொண்டாட்டி, யாரோட மகள், குழந்தைங்க இருக்கா, ரைட்டு. என் ஃப்ரெண்டு ஒரு தடவை சொன்னார், அதாவது as long as you are husbanded and kidded you can talk anything. நீ என்ன பேசுற, உன் கருத்து, அதெல்லாம் வந்து அதெல்லாம் சமூகத்துக்கு கவலையே இல்லை. சமூகம் ஒரு பொண்ணை பார்க்கும்போது இட் ஹேஸ் டு see the structure. அப்போ தான் அதுக்கு வந்து அந்த பொண்ணு இல்லைன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு அணுகுண்டு மாதிரி, அவ என்ன பண்ண போறாளோ அப்படின்னு. ஓகே, கணவர் இருக்காரா, குழந்தைங்க இருக்காரா, பிரச்சனை இல்லை. ஷீ இஸ் அ சேஃப் எலிமெண்ட் இன் த சொசைட்டி. ஸோ அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, பொண்ணுக்கு பாதுகாப்பு குடும்பம் கிடையாதுங்க. இந்த சமூகத்தை வந்து பொண்ணுகிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காக பொண்ணு மேல திணிக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் தான் குடும்பம். அது அவளையே வந்து பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்கு. அது உனக்கு பாதுகாப்பு, அதுக்கு உனக்கு அங்கீகாரம், இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஆண் மாதிரி தான் ஒரு பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், ஒரு மனித உயிர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இன்னொரு உறவு அது அவ்வளோலாம் போகவே விரும்பல. ஆனா இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இதை பத்தி தான் இந்த 2 விஷயம் பேசலான்னு இருக்கேங்க நான். ஸோ பொண்ணு பாதுகாப்பு அப்படின்னு கருதி குடும்பத்துக்குள்ள போய் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கிடைக்குதா, இல்லை என்னால் என்னை பார்த்துக்க முடியும், பாதுகாப்பெல்லாம் வேண்டாம், நான் பயங்கர ஸ்ட்ராங், நான் ஆம்பளை மாதிரி, எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு ஒரு பொண்ணால் இருக்க முடியுதா? இந்த 2 விஷயங்கள் பற்றி மட்டும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசலான் இருக்கேன். இப்போ கல்யாணம் அப்படின்னு நினச்சிக்கலாம். கல்யாணம் பண்ணுற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் எப்படி நடக்குது குடும்பத்துக்குள்ள, அது ஒரு பெரிய சூதாட்டங்க. ஒரு பொண்ணு எவ்வளோ மார்க் வாங்கினாலும், நான் ஏதோ ஒரு சிறுகதையில் படிச்சிருக்கேன், ஒரு +2 வரைக்கும் போட்டி போட்டுட்டு, தமிழ் அவர் எழுதின கதை தான் நினைக்கிறேன், +2 வரைக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் போட்டி போட்டுட்டு மார்க் வாங்குவாங்க. அந்த பையனுக்கு வந்து எல்லா விதத்துலையும் அந்த பொண்ணு தான் போட்டியாளராக இருப்பா. கடைசி வரைக்கும் எல்லாத்துலேயும் வந்து அந்த பொண்ணு ஃபஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணை சந்திக்கும் போது அது ஒரு தாயா, ஒரு குழந்தைங்களுக்கு அம்மாவா, ஒண்ணுமே இல்லாம மாதிரி திருமண வாழ்க்கையும் தோல்வி அடைஞ்சு அப்படி இருக்கும். அப்படி பார்க்கும் இவன் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருப்பான். அப்ப அவனுக்கு தோணும் அந்த வேறுபாடே கிடையாது, அது பொண்ணு இது ஆண். அந்த குடும்பங்கிற ஒரு இதுக்குள்ள நுழைஞ்சதுனால அந்த பொண்ணு தன்னுடைய தனித்திறமைகள் எதுலையுமே வந்து சிறக்க முடியாமல் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு போறதுக்கு ஒரே காரணம் வந்து அது பொண்ணுங்கிறதும் குடும்பம் அவளுக்கு மிக தேவை அப்படின்னு நம்ப வைக்கப்பட்ட விஷயம்தான். ஸோ அப்படி பார்க்கும்போது திருமணம்ங்கிறதும் அவங்க தேர்ந்தெடுக்க முடியறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு சூதாட்டம் தான். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில வந்து ஒரு அணுக்கும் சூதாட்டம் தான், அது இல்லைன்னு சொல்லலை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லி பாட்டெல்லாம் இருக்கு. ஆனா பொண்ணுக்கு அப்படி சொல்றது கிடையாது. அவ வந்து அவளுக்கு கணவன் கிடைப்பதே வரந்தான், அது எப்படியா இருந்தாலும் அப்படின்னு தான். நம்ம கணவன் குழந்தைகள் கிடைச்சிட்டாலே அவளுக்கு வந்து லைஃப் சக்சஸ்ஃபுல், வேற என்ன, அது வந்து வேற எப்படி இருந்தாலும் அது அவளுடைய கடமை, அதை சரியா ஆக்கிக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னமும் வந்து ஒரு ஆணுக்கும் அடையாளங்கள் நிறையா இருக்குது. பிறப்புலேருந்து எல்லாம் தூக்கி சுமக்க வேண்டிய ஜாதி மதம் அடையாளம் இருக்குது. எவ்வளோ ஆப்ரேஷனாக இருந்தாலும் பெண்ணுக்கு வந்து இந்த குடும்பம் அப்படிங்கிற அடையாளம் வந்து அது ஒரு ஆடட் அடையாளமாக இருக்குது, சுமக்க வேண்டியது. அதையும் சேர்த்து தான் அவங்க சுமந்துட்டு போக வேண்டியிருக்கு. எல்லா ஆதிக்கத்தையும் சேர்த்து இந்த ஆணாதிக்கம்ன்ற வேர்டை கூட லேஸில் யூஸ் பண்ணிட முடியாதுங்க ஒரு குடும்ப பொண்ணு. அது வந்து ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்கும். வீட்டுக்குள்ள வந்து ஆணாதிக்கம் அப்படின்னு நம்ம பேசிட்டா வந்து என்ன சொல்லுவாங்க, கத்துக்கிட்ட மொத்தத்தையும் என்கிட்ட வந்து இறக்குறியா அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து ஏதோ 4 வார்த்தை கற்றுட்டு ஆணாதிக்கம்னு பேசக்கூட முடியாது, அது ஒரு கேலியான விஷயமா போச்சு. இப்போ முகநூலில் கூட வந்து உண்மையாக அதை பற்றி பேசினா கூட எல்லாத்துக்கும் ஆணாதிக்கம் தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி எல்லாத்துக்கும் முதலிடத்துவம் தான் காரணம்னு சொல்லுவீங்கன்னு கம்யூனிஸ்டில் கிண்டல் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் ஆணாதிக்கம் தான் காரணமானு பெண்களை கிண்டல் பண்ணுறதும் சகஜமாக போச்சு. ஸோ இதெல்லாம் இந்த விஷயத்தில் என்ன தோணுது அப்படின்னா, பெண்களுடைய குடும்பம் இந்த கஷ்டத்தை பற்றிலாம் நிறைய பேசியாச்சு. அவர் தமிழ்ச்செல்வன் ஐயா சொன்ன மாதிரி கருத்தளவில் எங்கேயோ இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சதும், புதுசாக எதுவுமே சொல்ல போகிறது இல்லை. ஆனால் செயலில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கலாங்கிறது தான் உண்மை. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது பெண்கள் வந்து இப்போ நிறைய எழுதுறாங்க, இப்போ முகநூலில் கூட எழுதுறாங்க, தங்களோட கருத்துக்களெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய
அவங்களோட அடையாளம் பார்த்தீங்க நிறைய பேர் வந்து இன்னும் பூ படம் தான் வச்சுட்டு இருப்பாங்க. பூ படம், நடிகைகள் படம். அது நடிகைகள் படம் கூட வந்து ஆண்கள் வந்து அனுஷ்கா படம், நயன்தாரா அந்த மாதிரி செக்ஸி ஃபிகர்ஸ் எல்லாம் வைக்கலாம். ஆனால் பெண்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ரீதிவ்யா படமும் அந்த மாதிரி தான் வைக்கணும். ஏன்னா குடும்ப பெண் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு குடும்ப பெண் நான் அப்படிங்கிற காட்டிக்கிற ஆசை வந்து உண்மையிலேயே குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே இருக்கு. ஒரு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒரு பாலியல் தொழிலாளியாக கூட இருக்கட்டும், இல்லை வந்து சமூகம் கொஞ்சம் புருவம் வசதி பார்க்குற நடிப்பு தொழிலாக இருக்கட்டும், எல்லா பெண்களுக்குமே ஒரு கட்டத்துக்கு மேலே தான் ஒரு குடும்ப பெண், குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பெண் அப்படின்னு காட்டிக்கிறது தான் வந்து ஆசையாக இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட பெண்கள் கூட தாங்கள் விரும்புகிற மாதிரி சுதந்திரமாக வாழ்ந்துட முடியறதில்லை. அவர் என்ன ஒரு நடிகையா இருந்தா கூட இரவு நேரத்துல சுதந்திரமா உலவ முடியுமா? நான் குடும்ப பெண் இல்லை அப்படின்னு காட்டிக்கிட்டா கூட சரி நான் குடும்ப பெண் இல்லைப்பா, என்னை விடுங்கப்பா, நான் நைட்டு நான் இஷ்டத்துக்கு சுத்துறேன்ப்பா, முடியாது, பாதுகாப்பு இல்லை. அப்படிங்கிறப்போதான் இந்த திரும்ப திரும்ப இந்த சுழலுக்குள்ள சிக்கி வந்து சுழல்றோம். அப்போ குடும்பம் தானே உங்களுக்கு பாதுகாப்பு, அதுக்குள்ள போங்க அப்படின்னு. ஆனா அதுக்குள்ள உண்மையிலேயே பாதுகாப்பு இருக்கா? உண்மையிலேயே குடும்பத்துல சந்தோஷம் இருக்கா அப்படின்னா சத்தியமா இல்லைங்க. அது அப்படி சொல்ல நான் சந்தோஷமா இல்லையா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். அப்படி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே யாருமே வந்து மனசளவுலையோ கருத்தளவுலையோ என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அப்படி ஒரு வாழ்க்கையே வாழலை. இங்க பொது உடைமைவாதிகள் இருக்காங்க, கடவுள் மறுப்பாளர்கள் இருக்காங்க, ஜாதி மறுப்பாளர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த சமூகம் போகிற எங்க போகணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தா கூட தங்கள் வாழ்க்கையில எவ்வளவு சமரசம் பண்ண வேண்டியிருக்கு, போராட்டத்தை பண்ண வேண்டியிருக்கு. அப்படி பெண்கள் வந்து பண்ணக்கூடிய போராட்டம் என்னவா இருக்கணும்னா, கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லல, சந்தோஷம் இருக்க வேண்டாம்னு சொல்லல, பட் இந்த அமைப்புல இருக்கிற தப்பு இது ரொம்ப தப்பா இருக்கு. இதுல வந்து இருக்கிற குறைகளை வந்து உள்ள இருந்து விமர்சிச்சு பேசணும். அதை எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும். அதை வந்து குடும்பத்துல இருக்கிற கல்யாணம் பண்ணிக்கிற ஆணும் பெண்ணும் இப்படித்தான் இருக்கணும் டெம்ப்ளேட் அப்படின்னு இல்லாம யோசிச்சு பார்க்கணும். எப்படி திருத்திக்கலாம், ஆண் பெண் சமத்துவங்கிறது வந்து அங்கேருந்து உருவாகணும் அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். மேரேஜ்ல வந்து நிறைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. கல்யாணம்னு பண்ணிக்க ரெண்டு பேர் லவ் பண்ணி ரொம்ப ஆசையா காதல்ல வந்து முக்கால்வாசி காதல் பொய்யா இருக்க சான்ஸ் இல்லைங்க. எந்த ஆணும் வந்து ஒரு பொண்ணை அடக்கி ஆளணும்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. ஆனா கல்யாணம்னு நடந்த பிறகு சமூகத்தோட அழுத்தங்களுக்கு ஏற்பதான் அவங்க ரெண்டு பேருமே வாழறாங்க. அவங்களுக்குள்ள எவ்வளவுதான் வந்து இணக்கம் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா சமூகத்தோட அழுத்தம், பக்கத்து வீட்டுல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கேட்பாங்க, என்னம்மா இன்னைக்கு என்ன சமைச்சேன்னு வந்து பொண்ணாதான் கேட்பாங்க. அந்த வீட்டுல பையன் சமைக்கிறவனா இருப்பான். அப்புறம் துணி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னா ஊடகங்கள் வந்து ஒரு டாக்டரா இருந்தாலும், ஒரு பிஹெச்டி வாங்க ஒரு வக்கீலம்மாவா இருந்தாலும், டாக்டர் அம்மா வெள்ளை கோட்டை போட்டுட்டு தரையை துடைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இந்த லிக்விட் வந்து அதாவது பொம்பளை தான், பொம்பளை டாக்டர் அப்படி டாக்டர்னு சொன்னா நம்ம வந்து அந்த பொருளை வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணி வாங்குவோம். அந்த அளவுக்கு தான் பெண்கள் சுதந்திரம் வந்திருக்குங்க. நீ டாக்டரா இருந்தாலும் வீட்டுல போய் இந்த லிக்விட் போட்டு தரையை துடைக்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த பொருள் விற்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குடும்பங்கிற ஒரு விஷயத்த வந்து பெண்களுக்கு எடுக்கவே முடியறதில்ல. அப்புறம் ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, பெண்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு தங்களோட ஆசைகளுக்கு சாதிக்கணும்னு நினைக்கும் போது சூப்பர் விமனாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதனால வந்து மன உளைச்சல் வருது, மனமுறிவுகளும் அதனால தான் வருது. இப்போ இந்த சூப்பர் விமன் சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். பெண்கள் பிரச்சனைகளை பேசுகிற சில படங்கள் வந்திருக்கு ரீசெண்டாக. இப்போ ரீசெண்டான்னு சொல்லக்கூடாது, நான் ரொம்ப லேட்டு, 4 வருஷம் முன்னாடி படத்தெல்லாம் ரீசெண்ட்டுன்னு சொல்லுவேன். 36 வயது நிலைன்னு ஒரு படம் வந்தது, இங்கிலீஷ்னு ஒரு படம் வந்தது. இந்த படங்கள்லாம் வந்து பெண்களுடைய பிரச்சனையை பேசினா கூட அது தீர்வையும் வந்து பெண்கள்கிட்டயே தான் விடுது. அங்கே இருக்கிற ஆண்களை பற்றி, ஆண்களுக்கு என்ன மைண்ட் செட்டில் சேஞ்ச் வரணும்னு ஒன்றுமே வரல. அந்த 36 வயது நிலை படத்தை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த ஹவ் ஓல்ட் ஆர் யூன்னு மலையாளத்தில் வந்தது. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவள் வந்து ஒரு தாய், ஒரு 13 வயசு பொண்ணுக்கு தாயாக இருக்கா, நல்ல ஒய்ஃபாக இருக்கா, ஜாலியாக இருக்கா, ஒரு கவர்மெண்ட் வேலையும் பார்க்குறா, ஹஸ்பண்டோட அம்மா அப்பாவையும் பார்த்துக்கிறா. ஆனால் அவள் சந்தோஷமா இல்லை. அவளுக்கு வந்து வீட்டில் உரிய மரியாதை கிடைக்கல. சமூகம் சொல்கிற எல்லாத்தையும் செஞ்சுட்டு வேலைக்கும் போகிறா, பொருளாதாரத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறா. அது அவன் பேரில் இருக்கிற தப்பு மாதிரி அவளுக்கு உணர வைக்கப்படுது. அவள் அதுக்கு என்ன பண்ணுறா, உடனே ஒரு காய்கறி தோட்டம் போட்டு ஒரு ஜனாதிபதி கிட்ட போய் பரிசு வாங்கினா மட்டும்தான். அப்பவும் வந்து என்ன சொல்கிறா, என் லைஃப்லேயே சந்தோஷமான மொமெண்ட் வந்து எனக்கு இது என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் இந்த மாதிரி இப்படியே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா திரும்ப திரும்ப ஆணோட அங்கீகாரத்தினால தான் வந்து பொண்ணுக்கு சந்தோஷம், அப்போ திரும்ப குடும்பத்தினால தான் பொண்ணுக்கு சந்தோஷம் தான் வந்து நிற்க போகிறோம். ஸோ இதனால பெரிய யூஸே இல்லை.
ஸோ ஆண்கள் அந்த பெண்கள் பிரச்சனைக்கு வந்து பெண்கள்கிட்டயே தீர்வை கொடுக்கறத விட்டுட்டு ஆண்கள் கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்கணும். இல்லைன்னா வந்து பேசுறது வேஸ்ட்டுங்க. நிஜமா பண்ண வேண்டிய சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஆண்கள் கிட்ட தான் இருக்கு. பெண்கள் வந்து அதாவது பெண் அடிமை காலத்துல ஃபர்ஸ்ட் தாய்வழி சமூகம் இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்புறம் பெண் அடிமைப்பட்ட காலத்துலேருந்து இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. படிக்கலையா, வேலைக்கு போகலையான்னு எல்லாம் சொல்றீங்க. எல்லாம் சொன்னாலும் இங்க வந்து நிக்கிற இடம் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு நான் போன வாரம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ 19 வயசு பையன் சும்மா கேட்டேன், உனக்கு எந்த மாதிரி பொண்ணை லவ் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு. அவன் சொன்னான், ரொம்ப கேரிங்கா இருக்கணும், எங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், போச்சுடா அப்படின்னு. அப்போ இன்னும் பக்கத்துல இருக்க நீ செத்தடா அப்படின்னா. ஸோ அது உனக்கு அப்போ பொண்ணுங்களை கேட்டா இப்படி ஒரு பையனை லவ் பண்ணுவியா அப்படின்னு கேட்டா சத்தியமா மாட்டோம், வி வாண்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னாங்க. ஆனா கடைசியில நடக்க போறது என்னன்னா, அவன் அப்படி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவான். அந்த பொண்ணு வந்து தன்னை தானே மாத்திக்குவான். நிச்சயமா இதுதான் நடக்க போகுது. இப்படிதான் சமூகம் அவங்கள அழுத்த போகுது. இது ஏன் அப்படின்னா, அந்த பையனுக்கு சின்ன வயசுலேருந்து அவர் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து நம்ம பார்க்குறோம் ஜெண்டர் ரோல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக டிஃபைனாக இருக்குது. நம்ம எவ்வளோதான் பண்ணாலும் குடும்பங்களில் மாற்றம் வராமல் எதுவுமே நடக்காது. ஸ்கூலில் டீச்சர் 1000 சொல்லலாம், வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் 1000 சொல்லலாம், படிக்கலாம். ஆனாலும் குடும்பங்களில் வந்து கண்ணால் பார்க்குறது வந்து அம்மா தான் உள்ள கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கா, அப்பா தான் வந்து வெளியில் வேலை பார்க்குறாருன்னா குழந்தைக்கு 5 பிறந்து வளர்ந்ததுலேருந்து அந்த குழந்தைகள் அதே தான் எதிர்பார்க்கும். இன்னும் கூட நம்ம பாட புத்தகங்களையும் பெரிய மாற்றம் எதுவும் வரலைங்க. ரொம்ப டிப்ரெசிங்காக இருக்குது உண்மையிலே. இன்னுமே வந்து ஃபாதர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு தான் இருக்குது. என் குழந்தை இதை படிச்சுட்டு இருந்தப்போ நமக்கு தான் கொஞ்சம் அப்பப்போ இவங்கெல்லாம் எழுதுனதெல்லாம் படித்து கொஞ்சம் கெட்டு போயிருக்கோம். இல்லைன்னா சந்தோஷமாக இருந்திருக்கலாம், அது வேற விஷயம். வந்து மதர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்னு படி அப்படின்னு சொன்னால் குழந்தை வந்து, ஆனால் எனக்கு அதில் அப்போ ஒரு புள்ளி தெரிஞ்சுது, குழந்தைங்க நல்லா தான் இருக்காங்க, நீ ஏமா ஹெட்டுக்கு, நீ ஐஸ் ஆஃப் த ஃபேமிலி, மதர் இஸ் தி ஐஸ் ஆஃப் த. ஸோ அதுக்கு வந்து ஒரு உடல் உறுப்பு தான், ஹெட்டும் சரி உடல் உறுப்பு தான், ஐஸும் உடல் உறுப்பு தான். அவ்வளோ தெளிவாக இருக்கிற குழந்தைங்கள நம்ம எப்படி கெடுத்து வைக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஸோ பிறக்கும் போதே ஜெனட்டிக்ஸ்லேயே வந்து கேர்ள் சைல்டு இஸ் கேரிங் அப்படின்னு சொல்லி பொம்பளை பொம்மையை கொடுக்கறது, ஆம்பளை, இதெல்லாம் வந்து சுத்த பைத்தியக்காரத்தனம். ஜெனட்டிக்ஸில் அப்படி எந்த திங்கிங் இதுவும் இல்லைங்க. நான் அதை அடித்து சொல்லுவேன். என்னோட பொண்ணு வந்து பொம்மையை வச்சு விளையாடணும், கேர் பண்ணணும் அப்படிலாம் ஆசைப்பட்டதே கிடையாது. அனுபவபூர்வமாகவே சொல்கிறேன். ஸோ நம்ம வளர்க்குறதுல தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது குடும்பத்தோடைய அமைதியையும் பார்த்துக்கிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரியும் வாழ்ந்துட்டு பெண்கள் நமக்கு பிறக்கிற குழந்தைங்க வந்து நம்மளை வந்து என்ன சொல்கிறது, நம்மளை விட நமக்கு இருந்ததை விட அதிகமான உரிமைகளை கிடைக்கிற மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாக தான் இருக்குது பெண்களுக்கு. இப்போது சரி, ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அறிவு வந்த ஒரு 20-25 வயசுலேயே ஒரு பொண்ணுக்கு வந்துடுங்க, எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி நிம்மதியாக இருந்துட முடியுமா? அப்படின்னா அதுவும் இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா வந்து எனக்கு குடும்பம் வந்து எங்கள் அப்பா அம்மா, நான் பிறந்து வளர்ந்த இந்த குடும்பம் போதும், எனக்குன்னு நான் இன்னொரு குடும்பத்தை உருவாக்கிக்கல அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றதுல என்னங்க தப்பு இருக்க முடியும்? அதுக்கு அலோவ் பண்றோமா நம்மன்னா? இல்லை. 30 வயசு 32 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த அப்பா அம்மா அவங்க சொந்தக்காரங்களே அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய நரகம் ஆயிடுறாங்க. குடும்பம் எனக்கு முக்கியம் தான், நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறேன், எனக்குன்னு ஒரு குடும்பம் வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆண் சொன்னால் ஆணை கூட கொஞ்ச நாள் நச்சரிப்பாங்க. ஆனால் அவனை ஒரு தியாகி மாதிரி பார்ப்பாங்க, இல்லை அவனோட எதுவும் எடுத்துக்குவாங்க. ஆனால் ஒரு பொண்ணை வந்து அப்படி பார்க்கறது கிடையாது. அந்த கொஞ்ச நாள் கழித்து அவள் பிறந்த குடும்பமே அந்நியப்பட்டு போயிடுங்கிறது தான் உண்மை. அப்படி அவங்க வந்து கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும், சொந்த காலில் நிற்கணும், தனி மனுஷியாக நிற்கணும்னா மிகப்பெரிய சாதனையாளராக இருக்கணும், பெருசாக ஏதாவது சாதிச்சிருக்கணும். நான் பாட்டுக்கு என் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு சம்பாதிச்சுட்டு பிக் பாஸ் பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கேன், லைஃப்பை லீட் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணிட்டேன்னு ஒரு பொண்ணு என்னைக்கு சொல்கிற காலம் வருதோ அன்றைக்கி தாங்க குடும்பங்கள் உண்மையிலே நல்ல குடும்பங்களாக இருக்கும். அப்போ வந்து ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினா அது வந்து உண்மையிலேயே சந்தோஷத்துக்காகவும் அழகாகவும் இருக்கும். அது வரைக்கும் வந்து குடும்பங்கிறது பெண்ணுக்கு இன்னொரு சுமை தான். சமூகத்தில் குடும்பங்கள் ஒரு ஹெல்தியான ஒரு எலிமெண்ட்டாக நிச்சயமாக இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். நன்றி. ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடுறோம் அந்த கருத்தரங்கத்தை. 4 பேர் பேசினாலும் கூட 8 மணி தான். உண்மையிலே வந்து நான் ஒரு புத்தகம் படித்தேன். அது வந்து ஒரு என்ஜிஓ போட்டிருக்காங்க. நிறைய பல நாடுகளில் ட்ராவல் பண்ணி
அங்கே இருக்க பல குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இன்டர்வியூ பண்ணி அவங்க லைஃப் எல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க தொகுத்து. அந்த புத்தகத்தை அவங்க வச்சுக்க தலைப்பு ரொம்ப முக்கியமானது. என்ன தலைப்பு அந்த புத்தகத்துக்குன்னா, சேக்ரிஃபைசிங் அவர் செல்ஃப் இன் த நேம் ஆஃப் லவ் அப்படிங்கிறது அந்த புத்தக தலைப்பு. சேக்ரிஃபைசிங் அவர் செல்ஃப் இன் த நேம் ஆஃப் லவ். அது எங்களை நாங்களே வந்து அது ஒரு ஊதுபத்தியாக பெண்களை பற்றி எப்படி சொல்லணும், குடும்ப விளக்கு. உண்மையிலே இந்த இப்போ இருக்கிற சமச்சீர் பாட புத்தகத்தில் +2ல் ஒரு பாடம் இருக்கு, தமிழக மகளிர் ஒரு பாடம் இருக்கு. குடும்பத்திற்கு விளக்காக திகழும் பெண்களை பற்றி நாம் இந்த கட்டுரையில் பார்க்கவிருக்கிறோம். முதல் வரி ஆரம்பிக்குது. அந்த முதல் வரியிலிருந்து அந்த பாடம் முழுக்கவே வந்து பெண்களுக்கு எதிரானதாக இருக்கு. அதுதான் 12 வருஷமா வந்து நமக்கு சிலபஸ்ல இருந்திருக்கு. அதை படிக்கிற ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாருமே வந்து பொம்பளைன்னா ஒரு குடும்ப விளக்கு, குத்து விளக்கு, மெழுகுவத்தி, ஊதுவத்தி, இப்படித்தான் ஒரு இமேஜ் வந்து இருக்கு. அதாவது அப்படியே ஊதுவத்தி மாதிரி புகஞ்சு வீடு பூரா மணக்கணும், இவ வந்து சாம்பலா போயிடணும். மெழுகுவத்தி மாதிரி ஒளி கொடுத்துட்டே இருக்கணும், இவ கரைஞ்சி அப்படியே மண்ணா போயிடணும். இப்படியே தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். குடும்பத்தில் வந்து இப்போ ஃபேமிலிங்கிற சொல்லுக்கு அது ரூட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா, அது ஏதோ லட்டின் வார்த்தை ஒரு ஃபெமிலியா அப்படிங்கிற ஒரு சொல்லுடைய தான் ஃபேமிலிங்கிற சொல் வந்திருக்கு. ஃபெமிலியானா என்ன அப்படின்னா, ஒருவனுக்கு அடிமைப்பட்ட ஒரு கூட்டத்தினுடைய எண்ணிக்கை அப்படின்னா அது அப்படியே இன்னைக்கு வரைக்கும் அது வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ பெண்கள் வந்து அதாவது அன்பின் பேரால தான் சாவுறாங்க. இந்த அடிமைத்தனம் என்பது இது காலங்காலமாக இருந்த ஒன்று கிடையாது. ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண் அடிமைத்தனம் என்பது உருவாகி ஒரு 10,000 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. இந்த அடிமைத்தனம் என்பது ஒரு 10,000 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடிலாம் பெண் அடிமையா இல்லை. அது வந்து தாய் வழி சமூகமா இருந்தது. அதாவது பெண் ஆதிக்க சமூகம் கிடையாது. ஹோல் ஹியூமன் ஹிஸ்டரியில ஒரே ஒரு ஆதிக்கம் தான் இருந்திருக்கு, அது ஆண் ஆதிக்கம் மட்டும்தான். பெண் ஆதிக்கம் கிடையாது. தாய் வழி சமூகம் இருந்தது. ஏன்னா தகப்பன் யாருன்னு தெரியாததுனால ஏன்னா பெண்கள் தான் வாரத்தில் 7 நாட்களும் வேட்டைக்கு போனாங்க. நம்ம இமேஜில் என்ன இருக்குன்னா, ஆண்கள் வேட்டைக்கு போய் வேட்டையாடி அந்த மிருகங்களை வேட்டையாடி அதை கொண்டு வரும்போது பெண்கள்லாம் குகையில இருந்து சாயங்காலம் அத்தான் வாங்கத்தான் அதை வாங்கி சமைச்சு கொடுத்தாங்கன்னு நமக்கு ஒரு இமேஜ் இருக்கு. டோட்டல் ஃப்ராட் இமேஜ் இல்லையா அது? ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்க, ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க, வாரத்தில் 7 நாட்களும் வேட்டைக்கு போனவர்கள் பெண்கள். ஆண்கள் வந்து வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் வேட்டைக்கு போயிருக்காங்க. பெண் தான் வந்து அதனாலதான் அந்த பெண் அந்த வலதுகை பழக்கம் வந்தது காரணம் வந்து இடது கையில அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த குழந்தை அம்மா பக்கத்தில் இருக்காங்கிறது ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு அன்னைக்கு வேட்டை சமூகத்துல மொழி பிறக்காத ஒரு காலத்தில் தாலாட்டெல்லாம் பாட முடியாது. ஆகவே இடது கையில குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையினுடைய காது வந்து அம்மாவுடைய இதய துடிப்பை கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அம்மாவுடைய அருகாமை இருக்குங்கிற அந்த குழந்தை ஃபீல் பண்ணும். இந்த லப் டப்புங்கிறதா அன்னைக்கு தாலாட்டாக இருந்தது. இடது கையில குழந்தை இருந்ததுனால வலது கை ஃப்ரீயா இருந்ததுனால பழங்களை பறிப்பது, சிறு விரகங்களை வேட்டையாடுவது என்று வலது கையை பழக்கம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வலது கை பழக்கம் இருப்பது காரணமே வந்து அது வேட்டை சமூகத்தில் தான் நம்முடைய தாயினுடைய அந்த ரிலீஸ் ஆனது வலது கை தான் என்று இன்னைக்கு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் சொல்றாங்க, இன்னைக்கு இந்த விஞ்ஞான பூர்வமாக சொல்றாங்க. அன்றைக்கிலிருந்து வந்து அதுக்கப்புறம் தான் குடும்பம் வருது. தனி சொத்து வந்த பிறகுதான் குடும்பம் என்று ஒன்று. எனக்கு பிறந்த குழந்தைக்கு என் சொத்து போக வேண்டுங்கிற இந்த பொது வெளியில கால்நடை சமூகத்துல தான் அந்த சொத்து மேய்ச்சல் கால நாகரீகத்துல தான் சொத்து வருது. ஸோ அந்த சொத்து எனக்கு பிறந்த குழந்தைக்கே போகணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வந்து ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதே கொண்டு வராங்க. தாய் வழி சமூகத்தில் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது கிடையாது. இல்ல, அவள் யாரை விரும்புகிறாளோ அவளோடு அவள் சேர்ந்து இருப்பாள் அப்படிங்கிறதான் இருக்கும். அதனாலதான் தாயை தெரியும், தகப்பன் தெரியாது. ஸோ இந்த பாலுறவு சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்கு வந்தால்தான் கற்புங்கிற ஒன்று. கற்பு நெறி என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதனை புது வைப்போம்னு 20ஆம் நூற்றாண்டுல வந்து சவுண்ட் கொடுக்கின்றது. அத்தனை நூற்றாண்டுல சவுண்டே இல்லாம இருக்கு. அப்போ வந்து குடும்பம் என்ற ஒன்று முதல் வரல, சமூகம் தான் முதல்ல வந்துச்சு. பல குடும்பங்கள் சேர்ந்து சமூகம் உருவாகவில்லை. ஒவ்வொரு சமூகத்துக்கும் தேவையான மனிதர்களை உற்பத்தி செய்யத்தான் குடும்பம் வந்துட்டே இருக்கு. நீ வேட்டை சமூகத்தில் வந்து குடும்பம் கிடையாது, தாய் வழி சமூகம், அது குடும்பம் கிடையாது. அப்புறம் மேய்ச்சல் காலத்தில் அது குடும்பம் வருது, மன்னருடைய காலத்தில் குடும்பம் வருகிறது. அதனாலதான் அந்த மன்னர் வந்து சொல்றான், மன்னராட்சி காலத்தில் அந்த சமூகத்துக்கு தேவையான குடும்பம் எப்படி இருக்கணும்னா, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றவனாக்குதல் தந்தை கடனே, டியூட்டி லிஸ்ட் போடுறான். வந்து ஒவ்வொரு காலத்திலேயும் குடும்பங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்றால், எது ஆளும் சமூகமாக இருக்கிறதோ அந்த சமூகத்துக்கு தேவையான மனிதர்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டரிகளாக குடும்பங்கள் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதான் இருக்கு. இந்த குடும்பங்கள்ல வந்து பெண்கள் வந்து உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் தங்களுடைய போராட்டத்தை அவர்கள் இண்டிவிஜுவலா நடத்திட்டு இருக்காங்க. பெர்சனல் பொலிட்டிக்கல் எல்லாமே இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம்.
எது பர்சனல் எது பொலிட்டிக்கல். பெண்களுக்கு வந்து பர்சனலான விஷயங்கள் பிரச்சனை எல்லாமே பொலிட்டிக்கல் தான். பர்சனலான விஷயங்களை பெண்கள் பேசினாலே அது வந்து பொலிட்டிக்கல் டாஸ்க் தான். அது இன்றைக்கு வந்து நம்ம பெண்கள் தங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே அவர்கள் சினுங்குகிறார்கள், எரிச்சல் அடைகிறார்கள், நச்சரிக்கிறார்கள். இதெல்லாம் என்னன்னா இது வந்து ஒரு போராட்ட வடிவம் நாம் பார்க்கணும். நம்ம அவர் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, தாம் முற்றிலும் அழிந்து போகாமல் இருப்பதற்கு, தங்களுடைய தன்னம்பிக்கையை இழந்து போகாமல் இருப்பதற்கு அவர்கள் தங்கள் கணவன்மார்களோடு சினுங்குவதும் போராடுவதும் அதை வாங்கி கொடுக்குறது வாங்கி கொடுக்குறது கேட்கறதும் இது எல்லாமே வந்து தங்களை ஒரு விஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ரொம்ப ஒரு கதறல்களாகத்தான் நம்ம வந்து இதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது போக வந்து ஏராளமான பொய்களால் பெண்கள் இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்க சார் அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு பொய், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பொய், எங்க வீட்டில் அப்படிலாம் கிடையாதுங்கிற ஒரு பொய், இப்படி எத்தனை பொய்களால் இந்த பெண்கள் நம்முடைய குடும்பத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்களோடு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷனாக நம்ம வந்து பார்க்கிறதே கிடையாது. நம்ம வந்து இதெல்லாமே வந்து நம்முடைய விவாதத்துக்குரியது. காலம் பூராவுமே ஹிஸ்டரியே ஹிஸ் ஸ்டோரின்னு தான் சொல்றாங்க. அவன் எழுதிய வரலாறு தான். பெண்கள் எழுதிய வரலாறு இனிமேல் தான் வரப்போகுது. இல்லை, இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு ஆண்கள் எழுதின வரலாறு தான் இருக்கு. அதனால தான் பாலபாரதி அவர்கள் குறிப்பிட்டார்கள், சுதந்திர போராட்டத்தில் எவ்வளவு பெண்கள் பங்கேற்றார்கள், என்ன ஒரு ஹிஸ்டரியில் என்ன எழுதப்பட்டிருக்கு. காந்தி தலைமை தாங்கினார், நேரு தலைமை தாங்கினார், இந்த பெண்கள்லாம் பின்னாடி அந்த அலிபி மாதிரி பெண்கள் பின்னாடி போனாங்க. இப்படி தான் வந்து காலம்புறமே சொல்லப்பட்டிருக்கு. கப்பற்படை புரட்சி தான் வந்து கடைசி அடின்னு நம்ம சொல்கிறோம். கப்பற்படை புரட்சியில் பெண்களுடைய பங்கை பற்றி ஏதாவது பேசுகிறோமா நம்ம? இல்லை, 4 பக்கமும் பேரக்ஸை மூடி மாலுமிகள் உள்ளே இருக்காங்க, சுற்றி வர இது பிரிட்டிஷ் படைகள் வந்துருச்சு, ரேஷன் கட்டு உள்ள உணவு பொருள் எதுவுமே இல்லை, இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு உள்ளேருந்து போராடுறாங்க. அப்போ வந்து என்ன செய்யறாங்க, பம்பாய் நகரத்து பெண்கள் வந்து ரொட்டி சுட்டு கூடை கூடையாக ரொட்டிகளை சுட்டி கொண்டு போய் அந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சோறு வழியாக ரொட்டிகளை மூட்டை மூட்டை கட்டிட்டு உள்ளே எறிகிறாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டு தாக்கு பிடிக்கிறாங்க, மேற்கொண்டு 10 நாள் தாக்கு பிடிக்கிறாங்க. இந்த மாதிரியான வரலாறுகள் ஏராளமாக இருக்கு. பெண்கள் போராட்டங்களிலே வரலாற்றிலே மறைக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்த போது பாலியல் வன்முறைக்கு ஆளான பெண்கள் எத்தனை ஆயிரம் பேர். எல்லா வரலாறு இன்னைக்கு செர்பியாவும் குரோஷியாவும் சண்டை போட்டால் பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறாங்க பெண்கள். எல்லா போராட்டங்களிலேயும் பாலியல் வன்முறைக்கு பெண்கள் ஆளாகிறாங்க. அப்போ இந்த உலகத்தின் வரலாறு, தேசங்களின் வரலாறு, நம்முடைய விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறு எல்லாம் பெண்களின் உடம்பின் மீது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெண்கள் உடம்பின் மீது தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஹிஸ்டாரிக்கலாக இருக்கு. இது வந்து இதையெல்லாம் வந்து நம்முடைய பாடத்திட்டங்களில் கிடையாது, குடும்பங்களில் விவாதங்கள் கிடையாது. இதற்கான புத்தகங்களை இப்போ தான் பெண்கள் வந்து தான் எழுதுறாங்க. இந்திய பாகிஸ்தான் பிரிவினையில் ஏற்பட்ட இந்த சோகங்களை எல்லாம் இன்னைக்கு வந்து ஊர்வசி புட்டாலியா, கமலா பாஷின் இவங்கெல்லாம் வந்து தான் வந்து தி அதர் சைட் ஆஃப் சைலன்ஸுங்கிற மாதிரியான பார்டர்ஸ் அண்ட் பவுண்டரிஸ் இந்த மாதிரியான புத்தகங்கள் தான் இந்த பெண்கள் அவருடைய உடம்பின் மீது எப்படி இந்த தேசம் நடந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் இப்போ எழுதுறாங்க. இது யாரும் எழுதலை, நம்முடைய ஹிஸ்ட்ரியில இல்லை அது. ஏன்னா அது எழுதுனாங்க ஆம்பளைங்க அப்படிங்கிறதுனால. ஸோ ஹிஸ்ட்ரி அதாவது வந்து அரசியல் தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் பொருளாதார தளத்திலும் பெண்கள் நடத்தி வந்திருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் குறைந்தபட்சம் அங்கீகரிக்க கூட படவில்லை என்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மை முன்னால் இருக்கிறது. அதுக்காக ஆண்கள்லாம் ரொம்ப சௌரியமா இருக்காங்க அப்படின்லாம் இல்லை. இந்த ஒட்டுமொத்த உலகமயமாக்கலில் இது ஏற்றத்தாழ்வு மிக்க இந்த சமூகத்தில், இந்த சாதிய சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் வந்து எல்லா ஆண்களும் துன்பத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் பெண்களுக்கு வந்து 3 மடங்கு துன்பம் இருக்கிறது, 3 மடங்கு அவர்கள் அழுத்தத்தில் இருக்கிறார்கள். அப்படிங்கிற விஷயத்தை குறைந்தபட்சம் நாம் பொது வழிகளில் விவாதிப்பதும் குடும்பங்களில் இந்த விவாதத்தை கொண்டு செல்வது தான் ரொம்ப முக்கியமானது. தீபலட்சுமி அவர்கள் மிக சரியாக முடித்தாங்க. அவங்க இதில் வந்து நம்ம வந்து இதை உண்மையிலேயே இதை மாற்ற விரும்புகிறோமா, நாம் உண்மையிலேயே மாற்ற விரும்புகிறோம்னா நாம் வந்து வீடுகளில் மாற்றங்களை கொண்டு வருவதும் நம்ம சுற்றி இருக்கிற வீடுகளில் மாற்றத்தை கொண்டு வருவதற்குமான ஒரு நடைமுறையில் வந்து நம்ம வந்து பெரிய இதாக பண்ணணும். நான் வந்து முதல்ல கல்யாணம் ஆகி தனி கொடுத்துன போய் வாச தொழிச்சேன். முதல் நாள் பக்கத்து வீட்டு பொம்பளைங்கெல்லாம் வந்து ஒய்ஃப் வந்து சண்டைக்கு வந்தாங்க. ஆம்பளை வாச தொழிக்கிறது குடும்பத்துக்கு ஆகாதுன்றாங்க. இந்த குடும்பத்துக்கு ஆகாதுங்கிற ஒரு வார்த்தையில வந்து அப்படியே நடிக்கிறாங்கல்ல பெண்கள். மறுநாள் வந்து நான் என்ன செய்யணும், அந்த கம்ப்ளைண்ட் பண்ண பொம்பளைங்க வாசலை பூரா தொழிச்சு வந்தேன். அப்புறம் தான் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, சார் நீங்கள் உங்கள் வாசலை தொழிங்க, நாங்கள் எதுவும் செய்யலை அப்படின்னு சொன்னாங்க. பத்தமடையில இது வீம்பு, அதாவது சில வீம்புகள் செஞ்சு நம்ம வந்து பிரேக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம சமைக்கிறது, வாய்க்காலில் போய் நம்ம வீட்டு பெண்களுடைய துணிகளை போய் துவைக்கிறது, இதெல்லாம் செஞ்சோம்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கள் ஊரில் கொஞ்ச நாள் கழிச்சு சார் எப்பயுமே வந்து ஒரு விதி விலக்குன்ட்டான். அவன் உறுதியாக இருக்கான், எதையும் நல்லது எதையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, ஆம்பளையாக வந்து இருக்கான். இப்போ போன வாரம் குற்றாலத்துக்கு வந்தேன் நான் ஃபேமிலியோட.
அங்கே ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம். எங்கள் கார் ஓட்டி வந்து வண்டி எடுத்து போகிறோம். கார் ஓட்டி அவருக்கு ஒரு பாய் விரித்து கொடுத்துருந்தோம். அவர் நாங்கள் அந்த ரூமில் பாயை படுத்துருந்தோம். நான் 2 காலி பண்ணிட்டு வரப்போது அந்த பாயை அப்படியே விரிச்சு கிடக்க அவர் கிளம்புறாரு டிரைவர். நான் சொல்கிறேன், அவர் சுருட்டி வைங்க சரிங்களா. அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. அது பாயை நம்ம சுட்டுறதான்னு கேட்க, பொம்பளையாள் இல்லை பொம்பளையாள் வீட்டில் இருக்கு சுட்டுறதுக்கு வருவார். ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து காலையில் வண்டி நிற்கிற திருநெல்வேலியில் நெருக்கிடுச்சு. அப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. எனக்கு நான் இருந்த அந்த 4 பேர் இதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பேண்ட் எடுனார். அந்த பேண்ட் எடுத்து கொடுத்தாங்க அந்த அம்மா. இவர் வந்து அந்த கைலியில் இருக்கார், ஃப்ரீயாக கைலியில் இருக்கார். பொம்பளைங்க நைட்டில் இருக்கிறதுல ட்ரெயினில் அதே ட்ரெஸ் தான் போகணும். அது ஒரு பெரிய விஷயம். இவர் சார் அந்த கைலிக்கு இப்படி கூடி பேண்ட்டை மாட்டினார். அப்படியே அந்த கைலி அவுத்து விட்டார். அது ரவுண்டாக கீழே விழுந்துச்சு. அதை அவர் அந்த வாய்க்கால தாண்டுற மாதிரி அவர் தாண்டி அவர் அப்படியே பாத்ரூம் போயிட்டார். ஏன்னா இந்த பொண்ணு வந்து அந்த கைலி எடுத்து மடித்து வச்சுட்டு இருக்கு. நான் ஏங்க அவர் வந்து மடிக்க மாட்டாருன்னு சும்மா இருக்கு சார். அதாவது என்ன அர்த்தம் அதுக்கு? நல்லா இருக்கிறவங்க வந்து நாசம் பண்ணிடுறாரு அர்த்தம் இருக்கு. நாசம் பண்ணணும். இப்படியே நல்லா இருக்குங்கிற பேரில் வந்து பெண்கள் வந்து இப்படியே கேரிங் நர்ச்சரிங் இப்படியே சாப்பிட்டோம். நம்ம மட்டும் மீசையை முறுக்கிட்டு அப்படியே திரிவோம். இது எத்தனை நாளைக்கு? இது அங்கங்கே வச்சு அறைய போகிறாங்க. அது ஒரு காலம் வந்து நெருங்கிட்டு இருக்காரு. புதிய தலைமுறை வந்து அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லி ஜெயந்தன் ஒரு கதை எழுதியிருக்காரு. அவர்கள் வந்து கொண்டிருக்காங்க. முக்கியமான கதை, ஜெயந்தனுடைய கதை. அது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.